வணக்கம் மக்களே, வாங்க இன்றைக்கி வந்து மீன் வாங்கி சமைக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து மீன் வாங்குறதுக்கு வந்து இடம் பார்த்திங்கன்னா இது ஒரு சின்ன கிராமத்தில் இது ஒரு சின்ன ஜங்ஷன் மாதிரி. இங்கே பார்த்திங்கன்னா ஒரு 4-5 கடை தான் இருக்குது. மருதூர் அப்படிங்கிற ஒரு சின்ன ஊர். பெரிய அதிக அளவுக்கு கடைகள் கிடையாது. இது ஒரு சின்ன ஜங்ஷனு. ஸோ அங்கே பக்கத்தில் இருக்கிற கிராம மக்கள்லாம் வந்து அவங்களுக்கான நான்வெஜ் வாங்குகிற இடம் இதுவைங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வாங்க போகிற மீன் பார்த்திங்கன்னா ஜிலேபி கெண்டை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன வகையான மீன். இது பார்த்திங்கன்னா இது ஒரு இறக்குமதி செய்யப்பட்ட மீன். இது 1952 ஆப்பிரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு இறக்குமதி ஆகிருக்கு. 1960 வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக வளர்க்குறதுக்காக இந்த மீன் நிறையா பக்கம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு மற்ற நம்ம நாட்டு மீனை வந்து அழிக்குது அப்படின்னு சொல்லி இது மேலே மிகப்பெரிய குறையெல்லாம் இருக்குது. ஸோ அந்த ஜிலேபி மீன் வந்து இன்றைக்கி நம்ம வாங்கி அது எப்படின்னு சமைச்சு பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த ஜிலேபி மீனை பற்றி உங்களுக்கு இன்னும் டீட்டெயில் வேணால் சொல்லுங்கள், தனியாக ஒரு வீடியோவே அதுக்கான போடலாம். அந்தளவுக்கு அதுக்கு டேட்டா இருக்குது. ஸோ நம்ம வாங்கிட்டு வந்து சின்ன மீன் அந்த ஜிலேபி மீன் கட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டு நம்ம வந்து நம்ம வீட்டில் இருக்கிற குழம்பு மிளகாய் தூள், மஞ்சள் தூள், கொஞ்சம் இஞ்சி, ஒரு லெமன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மேரினேட் வச்சிடலாம். ஸோ எந்தளவுக்கு நீங்கள் அது வெயில் வச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். முடியலைன்னா ஃப்ரிட்ஜு. ஸோ கொஞ்சம் உப்பு போட்டுக்கேன். ஸோ எல்லாம் போட்டு இதை பார்த்திங்கன்னா எந்த ஒரு பெரிய அளவுக்கு மசாலா கிடையாது. ஸோ உங்களுக்கு அந்த ஒரிஜினலாக மீனோட டேஸ்ட்டை வந்து ஃபீல் பண்ணணுன்னா இந்த மாதிரி கம்மியான மசாலாவில் போட்டோம்னா ஈஸியாக நல்லா இதாகலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா குழம்பு, மீன் குழம்பு செய்ய போகிறோம். அந்த தலையை வச்சு அதுக்கான தேவையான ஐட்டங்கள் தான் இந்த ஒரு ஐட்டங்கள் எல்லாமே. ஸோ மீனோட தலை அந்த இதெல்லாம். ஸோ எண்ணெயில் பார்த்திங்கன்னா இப்போ வந்து எண்ணெய் வச்சுட்டு கொஞ்சம் வெந்தயம், கருவேப்பிலை தலை போட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண கொஞ்சம் வணக்கி விட்றோம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வணக்கிடலாம். ஸோ மீனில் வந்து தலை அதிகமாக போட்டிங்கன்னா, மீனோட தலை அதிகமாக போட்டிங்கன்னா குழம்பு சூப்பராக இருக்குது. ஸோ சின்ன வெங்காயம், முடிஞ்ச அளவுக்கு சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள். டேஸ்ட் வந்து செமையாக இருக்குது. ஒரு 2 வரமிளகா, அப்புறம் பூண்டு கொஞ்சம் தனியாக, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போக தனியாக வந்து சின்ன சின்னதாக அந்த பல்லை வந்து நறுக்கி வச்சுக்கிட்டிங்கன்னா, பூண்டு பல்லை வந்து நறுக்கிட்டிங்கன்னா அது சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் தக்காளி. ஸோ இதெல்லாம் போட்டு ஃபுல்லாக நல்லா வணக்கிடுங்க. எல்லாமே நல்லா வணங்குற அளவுக்கு வணக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சின்ன வெங்காயத்தை அரைச்சி வச்சுருக்குறோம். ஸோ அந்த சின்ன வெங்காயம் அரைச்சி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை திரும்பி உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணிடுறோம். ஸோ மல்லித்தூள் ஒரு 3 ஸ்பூன் வந்து மல்லித்தூள் போட்டுக்குங்க. அதேமாதிரிக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு அல்லது 1.5 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் போட்டுட்டு ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ ரொம்ப சீரகத்தூள் அதிகமாக போடக்கூடாது. இதுதான் வந்து அந்த காம்பினேஷன். அது 2னா இது 1 அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம மிளகாய்த்தூள் தேவையான காரம் உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி. அது ஒரு பச்சை மிளகாய் இருந்தீங்கன்னா நீங்கள் அதை கட் பண்ணால் போட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்குது. அந்த ஒரு ஃப்ளேவர் மட்டும், பச்சை மிளகாயோட ஃப்ளேவர் மட்டும் செம்மையாக இருக்குது. ஸோ அப்புறம் கொஞ்சம் தேவையான அளவு மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வணக்கி விட்டுருங்க. ஸோ நல்லா வந்து அதை வணங்கி திரிஞ்சு வரணும். அந்தளவுக்கு வந்த முன்னாடி நம்ம கரைச்சி வச்சுருக்கிற ஒரு எலுமிச்சம் அளவு உள்ள புளி, உங்களுக்கு புளி நிறைய சேர்த்தக்கூடாது, ஒரு அளவான புளி சேர்த்தணும். ஸோ அந்த புளி தண்ணியை ஊற்றிட்டு அதுக்குள்ளே நம்ம வந்து தண்ணியை ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பை போட்டு ஒரு கொதி விட்டுறணும். ஸோ இதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக வந்து மீன் குழம்பு வச்சிடலாம். எந்த ஒரு ரிஸ்க்குமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல கொதி வந்தது நம்மகிட்ட இருக்க முடிஞ்ச அளவுக்கு மீனோட தலை போட்டால் தான் அது மீன் குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இருக்குல்லையே வஞ்சரத்தோட தலை வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஜிலேபி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது மீன் குழம்புக்கு. இந்த தலையை வந்து நீங்கள் உள்ளே போட்டுட்டு ரொம்ப நேரம் வேக விட்டுறக்கூடாது, ஏன்னா சீக்கிரம் மீன் வெந்துடும். அதனால் நீங்கள் ஓரளவுக்கு சுண்டுன முன்னாடி தலையை போட்டுட்டு ஒரே ஒரு கொதி, நல்ல ஒரு கொதி விட்டிங்கன்னா அவ்வளோதான், மீன் குழம்பு ரெடி ஆகிடுங்க. ஸோ கண்டிப்பாக குழந்தைகள் முதல் பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு உணவு. பெரிய அளவுக்கு கிராமங்களில் வந்து முதல்ல வந்து மீன் கிடைக்காமல் இருந்தது. குட்டைகளும் குளங்களும் மட்டும்தான் இருந்து இப்போ எல்லா பக்கமும் கிடைக்க ஆரம்பிச்சிருக்குது. ஸோ அது ஒரு முன்னேற்றங்கள்னு வைங்களேன். ஸோ எண்ணெய் ரொம்ப காஞ்சி வச்சு அதில் வந்து நம்ம வந்து மேரினேட் பண்ணி வச்சு இந்த ஃபிஷ் உள்ளது. ஸோ ரொம்ப காஞ்சதுன்னா இதுதான் பிரச்சனை. பார்த்திங்கன்னா ரொம்ப கொதிக்குது பயங்கரமாக. ஸோ அளவான சூட்டில் இருந்ததுன்னா பர்ஃபெக்டான வந்துடும். மீன் நல்லா வெந்த பின்னாடி தவாவில் போட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்குது. தவா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ஒரு தோசைக்கல்லில் வச்சுட்டு போட்டு செஞ்சோம்னா சுட்டோம்னா இன்னும் சூப்பராக இருக்குது. லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு அதில் செஞ்சு இன்னும் செமையாக இருக்குது. டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குன்னு வைங்களேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு மிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அது வந்து லைட்டாக அந்த ஒட்டு உங்களுக்கு எண்ணெயில் கீழே வந்து அந்த சட்டியில் வந்து ஒட்டு. முடிஞ்ச அளவுக்கு இஞ்சி பூண்டு கம்மியாக போட்டிங்கன்னா அது ஒட்டுறது கம்மியாகிடும். பட் அதோட டேஸ்ட் சூப்பராக இருக்குன்னு வைங்களேன். இப்போ இது பார்த்திங்கன்னா அளவாக எண்ணெய் வந்து பர்ஃபெக்டாக இருக்குன்னு வைங்களேன். ரொம்ப ஹீட் இல்லாமல் அளவான ஹீட்டு. ஸோ அதனால் உங்களுக்கு தெரிக்காமல் அளவாக வந்து வேகுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு லோ சிம்மில் வச்சோம்னா ஜம்முன்னு வெந்துடும் வைங்களேன். ஸோ இந்த மீன் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா சங்கரா பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா அந்த மேலால் ஒரு லேயர் சின்ன சைடில் வந்து முள் இருக்குது, அப்புறம் நடுவில் முள் இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் இந்த மீன்லேயும் பார்த்திங்கன்னா அதிகமாக முள் இருக்குது. நடுவில் ஒரு முள் இருக்குது,
அதுபோல் சைடில் கொஞ்சம் இருக்குது. ஸோ அது ஈஸியாக எடுத்துட்டிங்கன்னா அழகாக எடுத்து சாப்பிடலாம். நடுவில் மற்றபடி முள் பெருசாக இருக்காதுன்னு வைங்களேன். ஸோ மீன் குழம்பும் மீன் வறுத்ததும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஈவினிங் போய் நம்ம போய் சாப்பிட்லாம் வாங்க. அதுபோக நாங்கள் வந்து கோழி குழம்பு வச்சோம். ஸோ அது வீடியோ எடுக்கலை, வேணா சொல்லுங்கள், அது தனியாக ஒரு வீடியோ போடுவோம். ஸோ மீன் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான். ஸோ ஈஸியாக வந்து உங்களால் எடுத்துட முடியும். முள்ளில் வந்து அந்த சைடில் கீழே இருக்குது அந்தளவுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த கீழே மட்டும்தான் முள் இருக்குது. இப்போ இந்த டாப் பார்த்திங்கன்னா முள்ளே இருக்காது. ஸோ ஈஸியாக நீங்கள் வந்து இடையில வந்து எந்த ஒரு முள்ளும் இருக்காது. குளத்து மீனுக்கும் கடல் மீனுக்கு என்ன ஒரு டிஃப்ரெண்ட் பார்த்திங்கன்னா, இந்த குளத்து மீன் பொறுத்தளவுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜூஸியாக இருக்குது. ஸோ அது ஒரு அட்வான்டேஜ் எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது வித்தியாசமாக. ஸோ கோழி குழம்பு, ஒரு மீன் வறுவல், மீன் தலையில் ஜிலேபி தலையில் வச்ச மீன் குழம்பு. ஸோ ஒரு அருமையான மதிய லஞ்சு ரெடி. சில பேருக்கு பொரிக்கும் போது சுட சுட பொரிச்சதே சாப்பிட சில பேருக்கு பிடிக்கும். சில பேர் சாப்பாடோட வச்சு சாப்பிட பிடிக்கும். ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி சமைச்சு சாப்பிடுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் திரும்பியும் சந்திப்போம். பெரியோர், இணையோர், இளையோர் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.